வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். விதைகளின் ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் அதிக நிதியை செலவிட அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தல். வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு மண்வளத்தை பெரிதும் பாதித்துவிட்டதாக கருத்து. சவுதி அரேபியாவில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் ஐதராபாத்தை சேர்ந்த 42 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. மக்காவுக்கு புனித பயணம் சென்றுவிட்டு மதீனாவுக்கு திரும்பிய போது கோர விபத்து. பேருந்து தீப்பிடித்ததில் இந்தியர்கள் உயிரிழந்தது வருத்தமளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். தேவையான உதவிகளை செய்ய சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு வெளியுறவு அமைச்சர் உத்தரவு. சென்னை அண்ணா நகரில் 97 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட அலுவலக கட்டிடம் திறப்பு. தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குப்பை எரிவுலை திட்டங்களுக்கு கருத்து கேட்பில் இருந்து விலக்கு அளிக்கக்கூடாது என அன்புமணி வலியுறுத்தல். சுற்றுச்சூழலை காப்பதில் அக்கறை இல்லாத நடவடிக்கை என்று மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு. ஜப்பானில் சகுரஜிமா எரிமலை வெடித்ததால் வானில் 4.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு புகை மூட்டம். காகோசிமா விமான நிலையத்துக்கு வரும் அங்கிருந்து புறப்படும் 30 விமானங்கள் ரத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். வேளாண் துறையில் விதைகளின் ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் அதிக நிதியை செலவிட வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் ஆசிய விதை மாநாட்டின் தொடக்க விழா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொண்டு மாநாட்டை தொடக்கி வைத்தார். மாநாட்டில் பேசிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது நம் நாட்டில் பல பயிர்களின் சராசரி விளைச்சல் மிக குறைவாக உள்ளதை சுட்டிக்காட்டினார். வேளாண் துறையில் விதைகளின் ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் அதிக நிதியை செலவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நம் மண்ணின் வளத்தை பெரிதும் பாதித்துவிட்டதாக தெரிவித்தார். இதே போக்கு தொடர்ந்தால் எதிர்கால தலைமுறையினருக்கு தேவையான உணவு, தானியங்கள், பழங்கள், காய்கறிகளை விளைவிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்க உயிரி செறிவூட்டப்பட்ட பயிர் வகைகளை உருவாக்கியுள்ளதாகவும் இவற்றில் பாதி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் வளர்க்கப்படுவதாகவும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் பேருந்து லாரி மீது மோதி தீப்பிடித்து எரிந்ததில் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புனித பயணம் செய்த ஐதராபாத்தை சேர்ந்த 42 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். ஐதராபாத்தை சேர்ந்த சில குடும்பத்தினர் சவுதி அரேபியாவுக்கு புனித பயணம் சென்றிருந்தனர். இவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் சென்ற பேருந்து டீசல் ஏற்றி சென்ற லாரி மீது மோதி உள்ளது. நள்ளிரவில் நேர்ந்த இந்த விபத்தில் பேருந்து தீப்பிடித்து உள்ளது. இதில் பேருந்தில் இருந்த 11 குழந்தைகள் உட்பட 42 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் மட்டுமே உயிர் தப்பியதாக தகவல் கிடைத்து உள்ளது. இந்த விபத்து குறித்து டெல்லியில் ஐதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஓவைசி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இது குறித்து ரியாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியிடமும் ஐதராபாத்தை சேர்ந்த பயண முகமைகளிடமும் தான் பேசியுள்ளதாக தெரிவித்தார். உயிரிழந்தோரின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வரவும் காயமடைந்தோருக்கு சிகிச்சை அளிக்கவும் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு வேண்டுகோள் விடுத்தார் ஓவைசி. சவுதி அரேபியாவில் பேருந்து தீப்பிடித்ததில் இந்தியர்கள் உயிரிழந்தது வருத்தமளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், மதீனாவில் நேர்ந்த பேருந்து விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்தது ஆழ்ந்த வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணம் பெற வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகம் தேவையான உதவிகளை செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், சவுதி அரேபியாவில் பேருந்து தீப்பிடித்ததில் இந்தியர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை ரியாத்திலும் ஜெத்தாவிலும் உள்ள இந்திய தூதரகங்கள் செய்து கொடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து உள்ளதுடன் காயமடைந்தோர் விரைவில் குணம் பெற வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து செய்தி கடும் அதிர்ச்சி அளித்திருப்பதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார்.
முழு விவரங்களையும் பெற்று தேவையான நடவடிக்கை எடுக்கும்படி தலைமை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குநர் ஆகியோருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு கட்டடமனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம், தமிழ்நாடு கட்டடமனை விற்பனை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஆகியவற்றுக்கான அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்து உள்ளார். சென்னை அண்ணா நகரில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ்நாடு கட்டடமனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம், தமிழ்நாடு கட்டடமனை விற்பனை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஆகியவற்றுக்கு 97 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடம் கட்டப்பட்டு உள்ளது. இந்த அலுவலகத்தை தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நச்சு வாயுக்களை வெளியிடும் குப்பை எரிவுலை திட்டங்களுக்கு கருத்து கேட்பு நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்க கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுற்றுச்சூழலுக்கும் மக்களின் உடல் நலனுக்கும் பெருங்கேடுகளை ஏற்படுத்தும் குப்பை எரிவுலை திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்பதிலிருந்து விலக்கு அளிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அறிவித்து உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிவிக்கையின்படி சுற்றுச்சூழலுக்கு தீங்கை ஏற்படுத்தும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் தான் முடிவு எடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிலக்கரி அனல் மின் நிலையத்தை விட 28 மடங்கு அதிக டயாக்சின், 3 மடங்கு அதிக நைட்ரஜன் ஆக்சைடு, 14 மடங்கு அதிக பாதரசம், 6 மடங்கு அதிக சல்பர் டை ஆக்சைடு, 2.5 மடங்கு அதிக கரிய அமில வாயு ஆகிய மாசுக்கள் குப்பை எரி உலையில் இருந்து வெளியாகும் என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் கொடுங்கையூரிலும் பெருங்குடியிலும் குப்பை எரி உலைகளை திட்டமிட்டு உள்ள திமுக அரசு மத்திய அரசின் புதிய விதியை பயன்படுத்தி உடனடியாக செயல்படுத்தும் ஆபத்து உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக இருப்பது மட்டுமல்லாமல் புரிந்துணர்வுக்கும் அப்பாற்பட்டதாக இருப்பதாக சிபிஐ எம்எல்ஏ தலைவர் தீபங்கர் பட்டாச்சார்யா தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், சிபிஐ-எம்எல் ஆகிய கட்சிகள் அடங்கிய மகாகத்பந்தன் படுதோல்வியடைந்தது. இந்நிலையில் பாட்னாவில் சிபிஐ-எம்எல் தலைவர் தீபங்கர் பட்டாச்சார்யா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேர்தல் முடிவுகள் தங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக இருப்பது மட்டுமல்லாமல் புரிந்துணர்வுக்கும் அப்பாற்பட்டதாக இருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் முடிவை முழுவதும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். நாட்டில் மேற்கொள்ளும் முன் சோதனை முயற்சியாக பீகாரில் 3 விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். பீகார் தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டது ஒன்று என குறிப்பிட்டார். இரண்டாவதாக பெண்களுக்கு 10,000 ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்தது. மூன்றாவதாக தேர்தலுக்கு இடையில் அதானியுடன் பெரிய உடன்பாடுகளை செய்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து வினாக்களை எழுப்பியதாலேயே முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர்.கே. சிங்கை பாஜக நீக்கியுள்ளதாகவும் தீபங்கர் பட்டாச்சார்யா தெரிவித்தார். தமிழக அரசு அதிகாரிகள் மீது முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லாமல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என பாஜக துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கக்குச்சி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. இதில் பாஜக மாவட்ட தலைவர் தர்மன் தலைமை வகித்தார். இந்த பூத் கமிட்டி மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக பாஜக துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், தமிழக அரசு அதிகாரிகள் மீது முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லாமல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு திமுக எதிர்த்து வருவதாக தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றால் அதற்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தான் காரணம் என காட்டுவதற்காகவே இதனை கூறி வருகிறார்கள் என்றார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றுவிடலாம் என பிரதமர் மோடி கனவு கொண்டுள்ளதாக கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி முட்டாள்தனமான கருத்தை கூறி வருவதாகவும், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி போதிய அவகாசம் இன்றி அவசர கதியில் நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்குகள் திருடப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக திமுகவினரும் களத்தில் உள்ளதாக கூறினார்.
தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரகுபதி 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என பிரதமர் மோடி கனவு கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது என்றும் திமுகவை வெல்லும் சக்தி இந்தியாவில் கிடையாது என்றும் கூறினார். தமிழகம் தான் பெற்றிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆலயங்களிலே அவர்கள் 60, 70, 80 கொண்டாடுவது இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்களை எல்லாம் அழைத்து தம்பதிகளாக. பீகாரின் வெற்றி திமுகவிற்கு மிகுந்த பயத்தை உண்டாக்கி உள்ளது என மாநில பிரிவு அமைப்பாளர் கே.டி. ராகவன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியின் பாஜக பூத் கமிட்டி வலிமை மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பிரிவு அமைப்பாளர் கே.டி. ராகவன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ். சுந்தரம், மாநில செயற்குழு உறுப்பினர் RMR ஜானகிராமன், மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பாலயா எஸ். சிவக்குமார், அரசு பிரிவு செய்தி தொடர்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்தும் வாக்குச்சாவடி வாரியாக மக்களை சந்தித்து வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் விடுபட்டுள்ளதா, இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் உள்ளதா என்பது குறித்து கண்டறிந்து பெயர்களை சேர்ப்பது நீக்குவதற்கான பணிகளை மேற்கொள்கின்றது. பூத் கமிட்டி வலிமை மாநாட்டில் மாநில பிரிவு அமைப்பாளர் கே.டி. ராகவன் பேசிய போது, SIR திருத்தத்தை திமுக எதிர்த்தாலும் தேர்தலுக்காக வேலை செய்கின்றனர். அடுத்த போக்கஸ் தமிழ்நாடு தான். இனி அனைத்து தலைவர்களும் தமிழ்நாட்டில் அடிக்கடி வருவார்கள். இது திமுகவிற்கு மிகுந்த பயத்தை உண்டாக்கும். பாஜகவை வெற்றி பெற செய்ய நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்தார். மாநாட்டில் கட்சியின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர். இறுதியில் 11ஆம் வகுப்பு மாணவி தீபிகா பிரதமரின் சாதனைகள் பற்றி கவிதை நடையில் எடுத்துரைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ராணிப்பேட்டையில் நடந்த கூட்டத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை நெமிலியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினரால் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பெற்றது. இந்த கூட்டத்திற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமை தாங்கினார். இதில் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன், மாவட்ட தலைவர் செந்தில்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பாமக கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், குழந்தைகள் உயர் படிப்புக்கான செலவை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், பெண்கள் தங்கத்தை அணிய முடியாத அளவிற்கு வன்முறை, குடிப்பழக்கம் பெருகிவிட்டது என்றும் கூறினார். மக்களிடையே கஞ்சா பழக்கமும் குடிப்பழக்கமும் குறைந்தால்தான் இந்த சமுதாயம் முன்னேறும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகள் விளைக்கின்ற பயிர்களை அரசு சரியான விலை கொடுத்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், அப்போதுதான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார். மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாமக கட்சி கூட்டணி அமைக்கின்ற கட்சிதான் வெற்றி பெறும் என்றும், அதற்காக பாமக கட்சியின் உறுப்பினர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் ராமதாஸ் கூறினார். திருவண்ணாமலையில் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது டீசல் டேங்கர் லாரி மோதியதில் பாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னையில் இருந்து டீசல் ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலை வழியாக திருச்சிக்கு டீசல் டேங்கர் லாரி ஒன்று சென்றது. அந்த லாரி திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தென் அரசம்பட்டு ஊருக்கு அருகே வந்தபோது அதே ஊரை சேர்ந்த மூதாட்டி கனகாம்பரம் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது லாரி பாட்டியின் மீது மோதியதில் பாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சாலையோரம் கவிழ்ந்த டேங்கர் லாரியில் இருந்த டீசல் கீழே ஒழுகியதால் அந்த ஊரை சார்ந்த மக்கள் குடம், வாளி போன்ற பாத்திரங்களில் பிடித்து சென்றனர். கவிழ்ந்த டீசல் லாரி மூலம் அசம்பாவிதம் ஏற்படும் என்பதால் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் டேங்கர் லாரியை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் இறந்த மூதாட்டி கனகாம்பரத்தின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரசால் தடை செய்யப்பட்ட எந்த பொருளையும் தாங்கள் விற்பனை செய்வதில்லை என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூரில் அனைத்து வணிகர் நல சங்கம் சார்பில் 5ஆம் ஆண்டு துவக்க விழா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் பந்தநல்லூர் காவல் நிலைய துணை ஆய்வாளர் ரமேஷ், தஞ்சை மண்டல வணிகர் சங்க தலைவர் செந்தில்நாதன், மாவட்ட தலைவர் மகேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழா முடிந்ததும் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, வணிகர் சங்கம் சார்பில் கோயில் நகரமான கும்பகோணத்தை
தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறினார். ஜிஎஸ்டி வரி 4லிருந்து 2 பங்காக குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது சட்ட விதிகளில் இயற்றப்படவில்லை என்றும் அதை உடனடியாக சட்ட விதிகளின் அடிப்படையில் மாற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள கடைகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்கும் தங்களது வணிகர் சங்கத்துக்கு காவல்துறையினர் பாதுகாப்புகள் வழங்க வேண்டும் என்று கூறினார். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட எந்த பொருளையும் வணிகர் சங்கம் மற்றும் வணிகர்கள் விற்பனை செய்ய மாட்டோம் என்று உத்தரவாதத்தோடு இருக்கின்றோம் என்றும் விக்ரமராஜ் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையடி கருப்பசாமி கோவில் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பாக கூறி பொதுமக்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் உள்ள பகுதியில் மலையடி கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்து உள்ளதாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியும் செயல்பட்டு வருவதாகவும் அதை மீட்க வேண்டி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் சாலை மறியல் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் இதுகுறித்து வருவாய்த்துறை மற்றும் அறநிலையத்துறையினரிடம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட வெற்றிவேல் பேசிய போது மலையடி கருப்பண்ணசுவாமி திருக்கோவிலில் தனிநபர் இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயன்று வருகின்றனர் என்றும் போலி ஆவணங்களை வைத்து அங்கு கட்டிடங்களை கட்ட பார்க்கின்றார் என்றும் வெற்றிவேல் குற்றம் சாட்டினார். பீகார் தேர்தல் முடிவுகள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டை பாதிக்காது என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்கள் அச்சத்தில் உள்ளனர் என்று கூறினார். சிறுபான்மை பட்டியலின ஓபிசி மற்றும் எம்பிசி வாக்குகளை எடுப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்றும் தேசிய கட்சியில் கூட்டணி குறித்து காங்கிரஸ் மேலிடம்தான் முடிவு எடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பீகார் தேர்தல் முடிவுகள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டை பாதிக்காது என்றும் 2029ஆம் ஆண்டு தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமராக பதவியேற்பார் என்றும் கூறினார். வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும், வாக்கு அதிகாரத்தை மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றது. அனைவரும் விழிப்போடு இருக்கிறார்கள். வனப்பகுதிக்கு உட்பட்ட மசனக்குடி கிராமத்தில் மின்சாரம் மற்றும் பாதுகாப்பான வீடுகள் இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் வனப்பகுதிக்கு உட்பட்ட மசனக்குடி கிராமத்தில் 35 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நீர்மின் நிலைய பணிகளுக்காக ஒப்பந்த முறையில் அழைத்து வரப்பட்ட இவர்கள் மசனக்குடி லேபர் கேம்ப் பகுதியில் தற்காலிக வீடுகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் தங்கி பணி செய்து வந்தனர். மேலும் மசனக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழ்வாதாரத்தை தேடிய இப்பகுதி மக்கள் 3 தலைமுறைகளாக வசித்து வரும் நிலையில் மின்சாரம் இல்லாமலும் பாதுகாப்பான முறையில் வீடுகள் இல்லாமலும் அவதியடைந்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மின்சாரம் இல்லாததால் குழந்தைகள் இரவு நேரத்தில் பாட புத்தகங்களை படிக்க முடியாமல் தெருவிளக்கு மின்சாரத்தில் படித்து வருவதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். எனவே உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து தரும்படி கோரிக்கை விடுத்து உள்ளனர். தாம்பரம் அருகே இருசக்கர வாகன சைட் லாக்கை தனது கால்களால் லாவகமாக உடைத்து திருடி செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்து அகரம் தென்பகுதியில் இருசக்கர வாகன சைட் லாக்கை தனது கால்களால் லாவகமாக உடைத்து திருடி செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் இருசக்கர வாகனம் திருடப்பட்டு 8 நாட்களுக்கு மேலாகியும் இருசக்கர வாகனமும் மீட்கப்படவில்லை என குறிப்பிட்டு பாதிக்கப்பட்ட நபர் சமூக வலைதளங்களில் திருட்டு சம்பவம் குறித்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வெளியிட்டுள்ளார். இந்த திருட்டு சம்பவத்தால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் குவிந்த வாகனங்களை ஏலம் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட மறைமலை நகர் காவல் நிலையத்தில் குவிந்துள்ள 100கணக்கான பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை ஏலம் விட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மறைமலை நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது
கொலை, கொள்ளை, வழிப்பறி மற்றும் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் நூற்றுக்கணக்கில் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. பல வருடங்களாக காவல் நிலைய வளாகத்தில் குவிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளதால் புதர் மண்டி அடிக்கடி பாம்புகள் வருகிறது. எனவே செங்கல்பட்டு காவல்துறையினர் பறிமுதல் வாகனங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அல்லது ஏலம் விட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. விளையாட்டின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கின்றது என திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி பேட்டியளித்து உள்ளார். கோவை கொடிசியா மைதானத்தில் திமுக கோவை மாநகர் மாணவரணி சார்பில் அகில இந்திய அளவிலான மோட்டார் பந்தயம் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இதில் திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர், தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கோவை மாநகர மாணவரணி சார்பில் அகில இந்திய மோட்டார் பந்தயம் நடைபெற்றது. இந்தியாவிற்கு தமிழ்நாடு சில விஷயங்களை வழிகாட்டிக் கொண்டிருக்கும். இந்த விளையாட்டுத்துறை அகில இந்தியாவில் தமிழ்நாட்டில் புதிய இளைஞர்களை கண்டுபிடிப்பதற்கு, புதுவிதமான விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துவதற்கும் ஒரு விளையாட்டின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறுகின்றது. தொடர்ந்து 10 நாட்கள் கோவை மாவட்டத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். இந்தியா முழுவதும் இருந்து 9 மாநிலங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் என தெரிவித்தார். எப்போதும் இந்தியாவிற்கு சில விஷயங்களை தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டே இருக்கும். நீதி கட்சிகள் ஆட்சி காலத்தில் சம வாய்ப்பையும் சம உரிமைக்கும் வழிகாட்டியது. தந்தை பெரியார் காலத்தில் சுயமரியாதைக்கு வழிகாட்டியது. கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கார் பந்தயத்தில் பெங்களூர் வீரர் கோப்பையை வென்றார். கோவை செட்டிப்பாளையத்தில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் தேசிய அளவிலான கார் பந்தயம் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகம், டெல்லி, மகாராஷ்டிரா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் மிக முக்கிய பந்தயமான LPG ஃபார்முலா 4 பந்தயத்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த வீரர் துருவ் கோஸ்வாமி 19 நிமிடம் 58 வினாடிகளில் இலக்கை கடந்து வெற்றி பெற்றார். ருகன் ஆழ்வா 2ஆம் இடமும் தில்ஜித் 3ஆம் இடமும் பிடித்தனர். நோவிஸ் கோப்பைக்கான போட்டியில் புவன் பானு முதலிடத்தையும், பொள்ளாச்சியை சேர்ந்த லோஹித் லிங்கேஷ் ரவி 2ஆம் இடமும், அபிஜித் 3ஆம் இடமும் பிடித்தனர். கான்டினென்டல் GT கோப்பைக்கான போட்டியில் ஜார்கிங் வர்ஷா முதலிடமும், பிரியான் நிக்கோலஸ் 2ஆம் இடமும், சரண்குமார் 3ஆம் இடமும் பிடித்தனர். அதைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் வீரர்களின் சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டதை அடுத்து கார்த்திகை முதல் நாளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டை மாவட்டத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு மண்டல பூஜைக்காக ஐப்பசி மாத கடைசி நாளான நேற்று மாலையில் நடை திறக்கப்பட்டது. இதையடுத்து திரளான பக்தர்கள் 18ஆம் படி வழியாக சென்று சாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை முதல் நாளான இன்று சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. குறிப்பாக அதிகாலை முதலே பம்பை, மரக்கூட்டம், வலியப்பந்தல் ஆகிய பகுதிகளில் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக காத்திருந்து வருகின்றனர். இதேபோல இன்று காலை முதல் நெய் அபிஷேகமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக பக்தர்கள் தங்கள் கொண்டு வந்த இருமுடியை சபரிமலை வளாகத்தில் அமர்ந்து பிரித்து அதிலிருந்து நெய், தேங்காயை உடைத்து நெய்யை சாமிக்கு அபிஷேகம் செய்து வருகின்றனர். கார்த்திகை முதல் நாளில் கேரளம், தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், தெலுங்கானா மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் திரண்டு உள்ளனர். பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்துள்ளதால் நிலக்கல், பம்பை, சன்னிதானம், பல்மேடு ஆகிய பகுதிகளில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர், கேரள ரிசர்வ் படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். கார்த்திகை மாதத்தையொட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமிக்கு விரதம் இருக்கும் பக்தர்கள் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடி பகவதி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்து நோன்பை தொடங்கியுள்ளனர். ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் நாளில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து நோம்பிருப்பது வழக்கம். இந்த ஆண்டிற்கான சபரிமலை நோன்பு இன்று தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து குமரியில் முக்கடல் சங்கமமான திரிவேணி சங்கமத்தில் இன்று காலை ஏராளமான உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி விட்டு பகவதி அம்மன் கோவில் முன்பு மாலை அணிந்து தங்கள் நோன்பை தொடங்கினர். கன்னியாகுமரி கடற்கரை முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் நிறைந்து காணப்படுகின்றனர்.
ஐயப்ப பக்தர்களின் வருகையை ஒட்டி கடற்கரை பகுதிகளில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். நகராட்சி நிர்வாகம் சார்பாக ஐயப்ப பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு உள்ளன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வெள்ளைப்பிள்ளையார் கோவிலில் உள்ள ஐயப்பன் சன்னதியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர். ஆத்தூர் வெள்ளைப்பிள்ளையார் கோவிலில் ஐயப்பன் சன்னதியில் காலை முதல் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இதைத் தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்தனர். பின்னர் குருசாமியிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற பின் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவக்கினார்கள். இக்கோவிலில் கார்த்திகை மாத முதல் நாளை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதிகாலை முதலே மாலை அணிய வருகை தந்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடியில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் 272 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளன. தூத்துக்குடி, தருவைக்குளம், மணப்பாடு, திருச்செந்தூர் ஆகிய ஊர்களில் ஏராளமான நாட்டு படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளன. இதனால் மாவட்டம் முழுவதும் 10,000 மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளது. காரைக்காலில் தொடர் மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது. இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்தம் நிலவி வருவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று இரவு நகரப்பகுதி மற்றும் நிரவி, திருப்பட்டினம், நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருநள்ளாறு உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளில் தொடர்மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளது. மேலும் காரைக்காலுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து புதுச்சேரி மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். ஜப்பானின் கியோசோ தீவில் உள்ள சகுரஜிமா எரிமலை வெடித்ததால் ஏற்பட்ட புகைமூட்டம் 4.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு எழுந்து உள்ளது. இதனால் 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. ஆசிய கண்டத்தின் வடகிழக்கில் பசிபிக் கடல் நடுவே அமைந்துள்ள ஜப்பான் ஏராளமான எரிமலைகளை கொண்டுள்ளது. இவற்றில் செயல்படும் எரிமலைகள், உறங்கும் எரிமலைகள் என பல வகைகள் அடங்கும். எப்போதும் கனன்று கொண்டே இருக்கும் எரிமலைகள், எப்போதாவது வெடித்து பாறை குழம்பை கக்கும் எரிமலைகள் இங்கு உண்டு. இந்நிலையில் கியோசோ தீவில் உள்ள சகுரஜிமா எரிமலை ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் வெடித்து பாறை குழம்பையும் புகையையும் கக்கி உள்ளது. எரிமலை வெடிப்பால் ஏற்பட்டுள்ள புகைமூட்டம் வானில் 4.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு சூழ்ந்து உள்ளது. எரிமலையில் வெளியாகும் சாம்பல் காகோசிமா, குமமோட்டோ, மியாசாகி தீவுகளில் படியும் என கணிக்கப்பட்டு உள்ளது. இதனால் காகோசிமா விமான நிலையத்துக்கு வரும், அங்கிருந்து புறப்படும் 30 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. அறுவடை படம் பக்கா கமர்ஷியலான ஒரு ஆக்ஷன் படம் என்று நடிகர் சரவணன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் கார்த்திகேசன் என்பவர் இயக்கி நடிக்கும் அறுவடை என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் கதாநாயகனாக கார்த்திகேசன், கதாநாயகியாக சிம்ரன்ராஜ் ஆகியோர் நடிக்கின்றனர். இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பருத்தி வீரன் சரவணன் நடிக்கிறார். இப்படப்பிடிப்பின் இடைவெளியில் நடிகர் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, இப்படத்தில் தனக்கு நல்ல கேரக்டர், நல்ல கதை என்பதால் கதையை கேட்டதும் நடிக்க வந்துள்ளதாக தெரிவித்தார். இது பக்கா கமர்ஷியலான ஒரு ஆக்ஷன் படம் என்றும், இது தனிமனித பிரச்சனை எப்படி சமூக பிரச்சனையாக மாறுகிறது என்பது பற்றி கதை என்று கூறினார். இனி வருவது திரையுலக செய்திகள். ரஜினிகாந்தின் 173வது திரைப்படத்தை தனுஷ் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக நாயகன் கமல்ஹாசன் தனது தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் ரஜினிகாந்தின் 173வது திரைப்படம் தயாரிக்க உள்ளார். கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் முதல் படம் என்பதால்
பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு உள்ளது. இதில் சுந்தர் சி ரஜினியின் படத்தினை இயக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அண்மையில் சுந்தர் சி படத்தை இயக்குவதிலிருந்து விலகிவிட்டார். இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கமல்ஹாசன் ரஜினிக்கு பிடித்த கதையை எடுக்கப் போவதாக தெரிவித்தார். இந்நிலையில் ரஜினியின் 173வது படத்தை தனுஷ் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த தகவல் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மிக பெரிய அளவில் அதிகரித்து உள்ளது. இதைத் தொடர்ந்து தனுஷ் இதுவரை பவர் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இட்லி கடை போன்ற படங்களை இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீரர் தனுஷ் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்து உள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 25வது காது கேளாதோருக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. இதில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் 252.2 புள்ளிகள் குவித்து இந்திய வீரர் தனுஷ் உலக சாதனையோடு தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். மற்றொரு இந்திய வீரர் முகமது முர்தசாவனியா 250.1 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கமும், தென்கொரியாவின் பேக் செங்காக் 223.6 புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கமும் பெற்றனர். இதைத் தொடர்ந்து பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பந்தயத்தில் இந்தியாவின் மஹித் சந்து வெள்ளிப்பதக்கமும், கோமல் வாக்மரே வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 11,540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 92,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,712 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 173 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,73,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 168 புள்ளிகள் அதிகரித்து 84,726 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 39 புள்ளிகள் அதிகரித்து 25,946 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விதைகளின் ஆராய்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் அதிக நிதியை செலவிட அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தல். வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு மண்வளத்தை பெரிதும் பாதித்துவிட்டதாக கருத்து. சவுதி அரேபியாவில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் ஐதராபாத்தை சேர்ந்த 42 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. மக்காவுக்கு புனித பயணம் சென்றுவிட்டு மதீனாவுக்கு திரும்பிய போது கோர விபத்து. பேருந்து தீப்பிடித்ததில் இந்தியர்கள் உயிரிழந்தது வருத்தமளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். தேவையான உதவிகளை செய்ய சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு வெளியுறவு அமைச்சர் உத்தரவு. சென்னை அண்ணா நகரில் 97 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட அலுவலக கட்டிடம் திறப்பு. தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குப்பை எரிவுலை திட்டங்களுக்கு கருத்து கேட்பில் இருந்து விலக்கு அளிக்கக்கூடாது என அன்புமணி வலியுறுத்தல். சுற்றுச்சூழலை காப்பதில் அக்கறை இல்லாத நடவடிக்கை என்று மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு. ஜப்பானில் சகுரஜிமா எரிமலை வெடித்ததால் வானில் 4.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு புகை மூட்டம். காகோசிமா விமான நிலையத்துக்கு வரும் அங்கிருந்து புறப்படும் 30 விமானங்கள் ரத்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.